முதன்முறையாக புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் மாலை நேர வெளிப்புற நோயாளிகளுக்கான சிகிச்சை தொடங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவமனையில் காலை 7:30 மணி முதல் 10:30 மணி வரை வெளிப்புற நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. காலை மட்டும் வெளிப்புற நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதால் கூலி வேலைக்கு செல்லும் மக்கள் சிகிச்சை பெறுவதில் சிரமம் நிலவி வந்தது. இந்த நிலையில் பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கையை ஏற்று புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் மாலை நேர வெளிப்புற நோயாளிகளுக்கான சிகிச்சை தொடங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில இந்தியாவிலே முதல் முறையாக பாத்தீங்கன்னா மாலை நேரத்துல அரசு பொது மருத்துவமனை இயங்குது. குறிப்பா எல்லாருமே பகல் நேரத்துல மார்னிங் ஓபிடி பார்ப்பாங்க. நான் கடந்த 2 வாரத்துக்கு முன்பு ஆளுநர் கிட்ட மாலை நேரங்கள்ல நிறைய நோயாளிகள் அவஸ்தைப்படுறாங்க. அவங்களுடைய துயர் துடைக்கும் வகையில மாலை நேரங்கள்ல மருத்துவமனை இயங்கணும்னு கோரிக்கை வச்சிருந்தோம். அந்த கோரிக்கையின் அடிப்படையில சுகாதாரத்துறைக்கு ஆளுநர் உத்தரவிட்டு நேத்துல இருந்து இந்த ஓபிடி இயங்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 5 துறைகள் இன்னைக்கு ஈவினிங்ல இயங்குது. அந்த 5 துறைகளுமே பேஷண்ட் வராங்க. தொடர்ந்து நோயாளிகளுடைய சிகிச்சை பெற வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அதோடைய இன்புட் அதிகமாக நாங்கள் நம்புறோம். இந்த உத்தரவு ஆளுநர் பிறப்பித்ததற்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம்.